வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. எப்பயுமே ஆரோக்கியம் அழகுன்னு ரெண்டு விஷயம் இருக்கும். அது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்றதுங்கிறத உங்களுக்கு கத்து தரதான் இந்த ஷோ. வாங்க ஷோக்கு போலாம். இன்னைக்கு டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ் பார்க்க போறோம், ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹெல்த் செக்மெண்ட் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல நமக்காக டாக்டர் பாஸ்கரன் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அவர் பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் டிசீஸ். நம்ம எப்படி நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்டைல் நிறைய டிசீஸை கொண்டு வருது, அதை எப்படிலாம் கியூர் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு பேச போறாரு. வாங்க பார்க்கலாம். இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். இன்ஃபேக்ட் அதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல்ஸ் மாறுபட்டதுனால, மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ஸ், அர்பனைசேஷன், ஃபாஸ்ட் ட்ராக்கிங் ஆர் ரேபிட் க்ரோத், அப்புறம் குவிக் ரன்னிங், இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்கு முன்னிட்டு இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் ஆரம்பிக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்னால பொதுவாக அதிகமான ஒரு மாவுச்சத்து உள்ள சில உணவு வகைகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. கிரேவிங், சுகர் கிரேவிங் ஆர் கார்போஹைட்ரேட் கிரேவிங் அப்படின்ட்டு, லைக் ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், இந்த மாதிரி ஒரு உணவு வகைகள் சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது ஊட்டச்சத்து, மாவுச்சத்து பொருட்களை நீங்கள் சாப்பிடும்போது குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. 80 to 120 மில்லிகிராம் பெர் எம்எல் ஆஃப் பிளட் தான் நார்மல் வேல்யூ. ஆனால் 150, 180, 200 இந்த ரேஞ்சில் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது உடம்புல இன்சுலினும் சுரக்கிறது. நிறைய சர்க்கரை வேல்யூ அதிகமாக இருக்க, இன்சுலின் லெவலும் அதிகமாக இருக்கும்போது அந்த இன்சுலின் அவ்வளோவா வேலை செய்கிறதில்லை. ஏன்னா ஒவ்வொரு செல்லையும் இந்த இன்சுலின் ரிசப்டார்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ரிசப்டார்ஸ் தான் இந்த பிளட்டில் உள்ள குளுக்கோஸை எடுத்து செல்ஸில் கொண்டு போய் அங்கே மெட்டபலைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது. இந்த இன்சுலின் அதிகமாக இருக்கும்போது அது ப்ரோட்டீனோட கம்பைன் பண்ணி கிளைகேட்டட் ப்ரோட்டீனாக மாறும்போது, இந்த சுகரும் இந்த ப்ரோட்டீனும் மாறும்போது அது இன்சுலின் ரிசப்டார்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி விட்டுருது. அதனால் இன்சுலின் அதிகமாக இருந்தும் குளுக்கோஸ் அதிகமாக இருந்து குளுக்கோஸ் செல்ஸ்குள்ளார போகிறதில்ல. இதனால் நமக்கு எனர்ஜி கிடைக்கிறதில்ல. இதனால் பிளட்லேயே சுகர் லெவல் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபினில் குளுக்கோஸும் சேர்ந்து போயிட்டு கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்கிற வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இதை நீங்கள் லெபார்ட்டரி டெஸ்டிங் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபாஸ்டிங் சுகர் லெவல் காலையில் 100 மில்லிகிராம் இருக்கும்போது 120 இருக்கும். அல்லது இந்த ஹீமோக்ளோபின் HbA1c வேல்யூ அப் டு 6% பெர்மிசிபிள்னா அது 8, 9, 10 இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த இன்சுலின் வேலை செய்யாததுனால இந்த குளுக்கோஸும் மெட்டபலைஸ் ஆகாதனால உங்களுக்கு எனர்ஜி உற்பத்தி ஆகிறதில்ல. இந்த எனர்ஜி உற்பத்தி ஆகாத போது உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் சோர்ந்துருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த இன்சுலின் லெவல் அதிகமாக இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வேற தோணும். அப்போ தான் அந்த சுகர் கிரேவிங் ஏற்படுறது. ஏதாவது ஸ்வீட்ஸு, இல்லாட்டி இப்போ ஏதாவது ஒரு பாட்டில் ஜூஸஸ், இல்லாட்டி இப்போ ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. இப்படி சாப்பிட்றதுனால இந்த டயபெட்டிஸுங்கிற ஒரு ப்ராப்ளம், இது ஒரு மெட்டபாலிக் டிஸார்டர் தான். ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ், இதனுடைய தாக்குதல் அதிகமாக ஆகிட்டே போய் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய உண்டாகுது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான் உங்களுடைய கண் பாதிக்கப்படுறது, இருதயம் பாதிக்கப்படுறது, நரம்புகள் பாதிக்கப்படுறது, கிட்னி பாதிக்கப்படுறது, கால்களில் அல்சர் ஏற்படுறது, இந்த மாதிரி பலவிதமான தொந்தரவுகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல்ஸை நீங்கள் ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, ப்ராப்பர் டயட்டிங், ப்ராப்பர் எக்ஸசைஸ் அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ராப்பர் பிஹேவியர்ஸ், ஹெல்த்தி பிஹேவியர்ஸ், இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வியாதிகளை எல்லாம் தடுக்க முடியும். வருமுன் காப்பது நல்லது, வந்த பின் அதை ரிவர்ஸ் கொண்டு போகிறது ஒரு சாமர்த்தியம், அதாவது உங்களுடைய புத்தி கூர்மை. அப்படியே இந்த டயபெட்டிஸ், இந்த ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்தரைட்டிஸ், இந்த கேன்சர், பலவிதமான வியாதிகளை நாங்கள் தடுக்க முடியும். இதற்கான ஆலோசனைகளை நாங்கள் மெடிக்கல் பார்க்கில் மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த ஆலோசனையை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதும் உங்களுடைய உடல் நலம் திரும்ப நார்மல் லைஃபுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.
இன்றைக்கி ஏஜ் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கை பற்றி பேசினேன். அடுத்த முறை வந்து வேறு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டாக்டர் பாஸ்கரன் கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி வந்துட்டு டெய்லி ஸ்டைலுங்கிற பேர்ல நம்ம வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம், டிசீஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம், அதை எப்படி கியூர் பண்றது, எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கண்டிப்பா இதையும் நீங்க உங்க லைஃப் ஸ்டைல அப்ளை பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இதோட இந்த செக்மெண்ட் முடியுது. நெக்ஸ்ட் செக்மெண்ட், இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல பார்க்க போற லெசனோட பேரு செல்ஃப் மேக்கப். அதை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆப்வியஸ்லி நம்மளோட பியூட்டிஷியன் எக்ஸ்பர்ட் வசுந்தரா வெயிட் பண்றாங்க. எப்படி வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற சின்ன சின்ன திங்ஸை வச்சு ஒரு மேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. வாங்க பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் மேக்கப். யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ஓனாக மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆசை. ஆனால் அது எப்படி படிப்படியாக செய்கிறது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியில் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செல்ஃப் மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றது. செல்ஃப் மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவங்க செய்கிறது ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் நம்மளுடைய ஸ்கின் கலரில் இருக்கா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி டாட் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே ஓனாக மேக்கப் பண்ணிக்கணும்னு ஆசை. எவ்ரி டைம் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துக்கிறது கஷ்டம். அதனால் ஓன் மேக்கப் எப்படி செய்யறதுன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுடைய ஸ்கின் கலரில் உள்ள ஃபவுண்டேஷனை இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கிறாங்க. டாட் வச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷனை நல்லா பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணும்போது சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த ஸ்பாஞ்சால் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணலாம். க்ளோஸாக ஒரு மிரர் வச்சு நம்ம ஃபவுண்டேஷனை கரெக்டாக தான் பிளெண்ட் பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியாக நல்லா பிளெண்ட் ஆகுது. லிக்விட் ஃபவுண்டேஷனாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஓனாக யூஸ் பண்ணும்போது லிக்விட் ஃபவுண்டேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கலர் ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுடைய ஸ்கின் கலர்லேயே இருக்குது. அதனால ஃபவுண்டேஷன் போட்டதே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு. அட் த சேம் டைம் அவங்களுடைய ஸ்கின்க்கு ஒரு யூனிஃபார்ம் கலரை இது கொடுக்கும். ஃபவுண்டேஷனோட யூஸ் அதுதான். நல்ல பிளெண்ட் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக அவங்க யூஸ் பண்ண போகிறது பவுடர். ப்ரெஸ்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா லூஸ் பவுடர் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் கலரை செக் பண்ணிவிட்டு பவுடரை ஒரு ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். யங் கேர்ள்ஸ் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமில் கொஞ்சம் மேக்கப் போட கற்றுக்கணும். அப்போ தான் அவங்க ப்ரைட்டாக போக முடியும், டல்லாக இருக்க முடியாது ஃபங்க்ஷன் டைமில். அடுத்ததாக அவங்க யூஸ் பண்ண போகிறது ஐஷேடோ யூஸ்வலாக பிங்க் கலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர். லைட் பிங்க் இல்லைன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸும் பிங்க் யூஸ் பண்ணலாம். அவங்க போட்டிருக்கிற ப்ளூ ட்ரெஸ்க்கு பிங்க் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால பிங்க் ஐஷேடோ யூஸ் பண்ணுறாங்க. ஐலைனர் ஒருத்தருடைய கண்களை ரொம்ப பிரைட்டாக காட்டக்கூடியது.
ஒரு தின் லைன் ஆஃப் ஐலைனரே ரொம்ப அழகாக தெரியும். கையில் ஒரு சின்ன மிரர் வச்சுட்டு இந்த மாதிரி ஐலைனர் போடுறது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக பழகிடும். கண்ணை ஹாஃப் ஓப்பனில் வச்சுருந்தா தான் நம்ம ஐலைனர் போட முடியும். பாதி கண்கள் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஐலைனர் போடலாம். ஐலைனருக்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறது மஸ்காரா. மஸ்காரா நம்மளோட லேஷஸ் நல்ல திக்காகவும் லாங்காகவும் தெரியும். பகுதி அடிப்பகுதி ரெண்டுத்துலேயும் மஸ்காரா போடும்போது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக தெரியும் கண்கள். காஜல் போடும்போது கண்கள் இன்னும் ரொம்ப நல்லா எடுப்பாக தெரியும். அதனால கண்களுக்கு உள்ளே போடுறது காஜல். ஒன் to 2 coats காஜல் போடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக மது பிரைட் ஆகிட்டே வந்திருக்கா. கடைசியாக யூஸ் பண்ண போகிறது லிப் கிளாஸ். யங்கர் கேர்ள்ஸ் எல்லாரும் ரொம்ப விரும்புகிறது லிப் கிளாஸ். யங்கர் கேர்ள்ஸ் விரும்புகிறது லிப் கிளாஸ். லிப்ஸ்டிக் சில வேலைகளில் ரொம்ப பிரைட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, அதனால லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கப் எல்லாம் செஞ்சுட்டாங்க. கடைசியாக வைக்கிறது ஒரு சின்ன பிந்தி. சின்ன பிந்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ அவங்க மேக்கப் போட்டதுனால ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக லைவ்லியாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கின் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது மேக்கப் போட்டதே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை நம்ம பிரைட்டன் பண்ணிக்கலாம். நோ மேக்கப் மேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு லுக்கை தான் யங் கேர்ள்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. மதுமித்ரா ஒரு டீனேஜர். அவள் செல்ஃப் மேக்கப் பண்ணியிருக்கா, ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவளும் ஃபீல் பண்ணுறான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வசுந்தரா கொடுத்துட்டாங்க. எப்படி வந்து நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சு டெய்லி ரொம்ப அழகா ரெடி ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இனிமே எல்லா லேடிஸும் கலக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்டோட இன்னைக்கு எபிசோட் ரொம்ப அழகா முடியுது. இதே மாதிரி நாளைக்கும் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me signing off, VJ Aishu.
இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. ABC Tamil.